அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 2025-26 அகாடமிக் இயருக்கு பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த கோர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி அட்மிஷன் நடக்கும், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. இந்த கவுன்சிலிங் பார்த்தின அப்டேட் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேட்டாங்களா? சரி, பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ், அதாவது கால்நடை மருத்துவம் அப்படின்றது தமிழில் சொல்கிறவருக்கு இதில் 2 டைப்பு அட்மிஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். நார்மலாக 2 டைப் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தனுவாஸ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தனுவாஸ் இருக்கு இல்லையா, அவங்க நடத்துகிறது. அங்கே தான் மெயின் பிபிஎஸ்சி படிக்க முடியும். அதுக்கு தமிழ்நாட்டில் +2 மார்க்கை வச்சுட்டு +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த +2 மார்க்கில் மெரிட் பேசிஸ் தான் அட்மிஷன் நடக்கும். ஓகேங்களா? அது ஒரு டைப்பு பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு. அதே போல் பிடெக் கோர்சஸுக்கு இருக்குது. ஆனால் இதே பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு ஆல் இண்டியா லெவலில் கோட்டா ஒன்று இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா எப்படி மெடிக்கலுக்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் இதுக்கெல்லாம் நீட்டு எழுதி போகிறோமோ, அதே போல் நீட்டு எழுதுனீங்கன்னா நீட்டு 2025 இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். நீட்டு எழுதுனீங்கன்னா பிபிஎஸ்சி படிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எழுதி அந்த ஸ்கோரை வச்சுட்டு விசிஐ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ், எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பண்ணுவாங்களோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அதே போல் பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுட்டரி போர்டு வந்துட்டு அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கவுன்சிலிங். ஓகேங்களா? அதுக்கு நீட் மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் அந்த கோர்ஸும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற பிபிஎஸ்சி கோர்ஸு ப்ரைவேட் வெட்டனரி காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் வெட்டனரி காலேஜஸ் இருக்குது. அங்கெல்லாம் பிபிஎஸ்சி படிக்கணும்னா நீங்கள் அந்த ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சேர விரும்புனீங்கன்னா இந்த நீட் இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். நீட்டு ஸ்கோரை வச்சும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான மெத்தடு. ஏன்னா நிறைய பேர் வந்து, சார் ஸ்டேட்டில் +2 மார்க் வச்சு தானே இருக்குது, அப்புறம் வேறு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதர் ஸ்டேட்டில் எப்படி நான் பிபிஎஸ்சி படிக்கிறது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்லலாம்னு இந்த வீடியோவில். ஸோ பிபிஎஸ்சி ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற வெட்டனரி காலேஜஸில் சேரணும், படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீட் எழுதணும். நீட் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்கோரை வச்சுட்டு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலமாக பிபிஎஸ்சி கோர்ஸ் படிக்கலாம். எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15% சீட்டு நார்மலாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 500-600 சீட்ஸ் மேலே இருக்குது பிபிஎஸ்சி சீட்ஸு. அதில் 15% அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75 சீட்டு அப்படின்னு போகிறது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது 100க்கு 15 சீட்டு, 15% சீட்டு வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துருவாங்க. அது வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக கவுன்சிலிங் நடந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இதே போல் தான் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.